இன்னும் சில தினங்கள் தாங்க தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டு கால தலையெழுத்தை தீர்மானிக்க போகும் அந்த மே 4 வரப்போகுது. யார் அந்த அரியணையில் அமரப்போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தோட பார்வையும் பனையூர் பக்கம் தான் திரும்பி இருக்கு. ஆமாங்க, முதல் தேர்தலை சந்தித்த கையோட நாங்கள் சும்மா வரல, சம்பவம் செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். கடந்த 2 நாளாக பனையூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அரசியலில் விஜய் இவ்வளோ ஷார்ப்பாக இருக்காரா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி என்னதான் நடந்துச்சு பனையூரில் நடந்த அந்த ரகசிய கூட்டத்தில்? 40 வேட்பாளர்களுக்கு போடப்பட்ட அந்த மாஸ்டர் பிளான் என்ன? விஜய் அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் அமைச்சிருக்கக்கூடிய வியூகம் எப்படி இருக்குது? இதெல்லாம் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். தாவேகா எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான அரசியல் கட்சியாக செயல்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். முதல்ல இந்த தேர்தலோட சூழலை நம்ம புரிஞ்சுப்போம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சது. ஒரு பக்கம் ஆட்சியை தக்க வைக்க திமுகவின் படைபலம், இன்னொரு பக்கம் இழந்த செல்வாக்கை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு அதிமுகவின் அசுர வேகம். இதுக்கு நடுவில் தான் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி களத்தில் குதிச்சாங்க தாவேகா, தமிழக வெற்றி கழகம். 3 கட்சிகளுமே தங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு கெத்தா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதனால தான் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு, இனிமே அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் விறுவிறுப்பாக அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். பனையூர் தலைமை அலுவலகத்தில் கடந்த 2 நாளாக சீரியஸான மீட்டிங் நடந்திருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தாவேகா தலைமை ஒரு ரகசிய உள்முக கள ஆய்வு, அதாவது இன்டர்னல் சர்வே நடத்தியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பூத்துலையும் எத்தனை ஓட்டு தாவேகாவுக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு. இந்த ஆய்வோட முடிவில் சில தொகுதிகளில் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பாக 50,000க்கும் அதிகமான வாக்குகளை அசால்ட்டாக வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற அந்த 40 முக்கிய வேட்பாளர்களை மட்டும் தனியாக பனையூருக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த கூட்டத்தை முன்னின்று நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, புசி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன், இவங்க 2 பேரும் தான். வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இவங்க கொடுத்த அறிவுறுத்தல்கள் தான் இப்போ ஹாட் டாபிக். ஏன்னா தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அரசியல் சார்ந்து இல்லாமல் இப்போ இந்த கட்சியில் தான் புதுமுகமாக உள்ளே வந்திருக்காங்க. நிறைய பேர் இப்போ தான் முதல் முறையாக தேர்தலையே சந்திக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் புசி ஆனந்த் மற்றும் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவங்களுக்கு இந்த ரிசல்ட் டே அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பல விஷயங்களை அறிவுரையாக கொடுத்துருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு, அதாவது மே 4 அன்னைக்கு கவுண்டிங் சென்டரில் என்ன நடக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல துல்லியமான சரிபார்ப்பு, அதாவது ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச உடனே டிஸ்பிளேல வர்ற நம்பர்ஸும் உங்ககிட்ட இருக்கிற கணக்கும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். சின்ன வித்தியாசம் இருந்தால் கூட உடனே கேள்வி கேட்கணும். 2வது, அலட்சியம் கூடாது. நாம் முன்னிலையில் தான் இருக்கோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ரவுண்டில் தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் அந்த விழிப்புணர்வு குறையவே கூடாது. தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சீட்டில் இருந்து எழுந்து கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இந்த மீட்டிங்கோட மிக முக்கியமான ஹைலைட். வழக்கமாக புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க ஓட்டு வாங்குறதுல காட்டுற ஆர்வத்தை அதை எண்ணி முடிக்கிற வரைக்கும் காட்டுறது இல்லைங்க. ஆனால் விஜய் இங்கே தான் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக காய் நகர்த்துறாரு அப்படின்றது நமக்கு செம சர்ப்ரைசிங்காக இருக்குது. முதல்ல அந்த மறுவாக்கு எண்ணிக்கை அரசியல், ரீகவுண்டிங் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு எண்ணிக்கையில் சில நேரங்களில் 100 ஓட்டு 200 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலை மாறும். அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியோ அல்லது செல்வாக்குள்ள மற்ற கட்சிகளோ ரீகவுண்டிங், அதாவது மறு எண்ணிக்கை வேணும் அப்படின்னு கேட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இதனாலேயே பல நேரங்களில் ரிசல்ட் அப்படியே தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை முன்னாடியே கணிச்ச விஜய் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் அதிகாரிகள் கிட்ட நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு வேட்பாளர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 2வதா 24x7, அதாவது 24x7 லீகல் டீம், லீகல் பேக்கப். ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பின்னால் ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் குழுவை தயார் நிலையில் வச்சிருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது எதுக்குன்னா, கவுண்டிங் சென்டரில் ஏதாச்சும் தில்லுமுள்ளு நடக்குது அப்படின்னு சந்தேகம் வந்தால் அப்போவே ஸ்பாட்டில் லீகல் அப்ஜெக்ஷன், அதாவது சட்டப்பூர்வமான ஆட்சேபனையை எடுக்கணும். ஒருவேளை தேர்தல் அதிகாரி நம்ம கோரிக்கையை நிராகரிச்சா அடுத்த நிமிஷமே அதை எப்படி மேலிடத்துக்கு கொண்டு போகணும், தேர்தல் ஆணையத்தோட ரூல் புக்கில் இருக்கிற எந்த விதியை பயன்படுத்தி அங்கே நம்ம வாதாடணும், இப்படி அக்கு வேற ஆணை வேற வேட்பாளர்களுக்கு கிளாஸ் எடுக்கப்பட்டிருக்கு இந்த மீட்டிங்கில். 3வதாக படிவம் 17C, அந்த மாஸ்டர் கார்டு. வாக்குப்பதிவு முடிஞ்சப்போ பூத் ஏஜெண்டுகள் வாங்கின படிவம் 17C, ஃபார்ம் 17C அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நகல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஷினில் இருக்கிற ஓட்டும் உங்கள் கையில் இருக்கிற கணக்கும் ஒரு புள்ளி கூட மாறக்கூடாது. ஒரு சின்ன வித்தியாசம் வந்தாலும் உடனே அந்த ரவுண்ட் ரிசல்ட்டை நிறுத்த சொல்லி சட்ட போராட்டம் நடத்த வேட்பாளர்கள் தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாதுகாப்பு வளையம், அதாவது வெற்றி வாய்ப்பு உறுதியாகிறப்போ அல்லது இழுபறியாக இருக்கிறப்போ வேட்பாளர்களுக்கு மிரட்டல்களோ அல்லது மன ரீதியான அழுத்தங்களோ கொடுக்கப்படலாம். அதை எதிர்கொள்ள ரிசர்வ் டீம் தயாராக இருக்கணும்.
நாம் நியாயமாக ஜெயிச்ச ஓட்டை யாரும் தட்டி பறிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேகா தலைமை இப்போ ரொம்பவே உறுதியாக இருக்குது. நிஜமாவே சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழைய பழுத்த அரசியல் கட்சி எந்த அளவுக்கு நுணுக்கமாக பிளான் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு விஜய் இந்த சட்ட ரீதியான பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காரு. இது தாவேகாவை வெறும் ஒரு ரசிகர் மன்றமாக பார்க்காம ஒரு முறையான அரசியல் கட்சியாக நம்மளை பார்க்க வைக்குது. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, எமோஷன்ஸ். பொதுவாகவே கவுண்டிங் சென்டரில் வாக்குவாதம் நடக்கிறது அப்படின்றது சகஜம். ஆனால் தாவேகா வேட்பாளர்கள் எக்காரணம் கொண்டும் எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத சண்டையிலையோ மற்ற கட்சிக்காரங்க கூட மோதல்லையோ ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தலைமை அவங்களுக்கு கட்டளையிட்டிருக்காங்க. ஜனநாயக முறைப்படி நாம் ஜெயிச்சோமா, அந்த வெற்றியை கண்ணியமாக நம்ம ஏற்றுக்கணும். சண்டை போட்டு பேருக்கு எடுத்துக்காதீங்க, அமைதியாக இருந்து சாதிப்போம் அப்படின்றது தான் விஜயனுடைய பாலிசியாக இருக்குது. இந்த முதிர்ச்சியான அணுகுமுறை அரசியல் வட்டாரத்திலேயே பலரையும் புருவம் உயர்த்த வச்சிருக்கு. திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரிய மலைகளுக்கு நடுவில் தாவேகா செஞ்சிருக்கிற இந்த ஹோம்ஒர்க் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? தாவேகாவை பல பேர் ஒரு அரசியல் கட்சியாகவே இப்போ வரைக்கும் ஏற்றுக்கல, அது இப்போ வரைக்குமே ஒரு ரசிகர் கூட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகாவினுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை, அதுவும் முக்கியமாக தேர்தல் முடிஞ்சு இந்த மாதிரி அவங்க செயல்படுறதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ஒரு அரசியல் கட்சியாக ப்ராப்பராக தான் இருக்காங்க போல் அப்படின்னு நமக்கு தோண வைக்கிது இல்லையா? 40 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த கணக்கு பலிக்குமா? இதெல்லாம் தெரியறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது. தமிழக அரசியலோட அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்க போகிற அந்த மே 4க்காக நாமும் காத்துக்கிட்டு இருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேகாவோட இந்த வியூகம் பலன் கொடுக்குமா, அல்லது டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான பெரிய கட்சிகளுக்கு நடுவில் இந்த வியூகம்லாம் பலனே கொடுக்காம அந்த இடத்துல கண்டிப்பாக கூச்சல் குழப்பங்கள் உண்டாகுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அரசியல் சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் இப்படி தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை எப்பயும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.